இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ட்ரால் ஃபேஸ் வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணணுமா? ரொம்பவே சிம்பிள் தான் எடிட் பண்ணுறது. எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற இன்ஷாட் அப்ளிகேஷனை வச்சு இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களின் நண்பன் விஜய். ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ண வேண்டிய உங்கள் வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷனுக்கான பேசிக் ஸ்டெப்பை சொல்லிடுறேன். கீழே தெரியுது பார்த்தீங்களா ப்ளஸ் சிம்பிள், இதை கொடுத்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னா மேலே தெரியுது பார்த்தீங்களா ஆடியோன்ற சிம்பிள், இதை கொடுத்து நீங்கள் மியூசிக்ன்ற செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாச்சும் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுற வீடியோக்கு ஏதாச்சும் எஃபெக்ட் கொடுக்கணுன்னா மேலே தெரியுது பார்த்தீங்களா எஃபெக்ட், இதை கொடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இன்ஷாட் அப்ளிகேஷனோட பேசிக் ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரால் ஃபேஸ் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா வீடியோவை ஒருக்கா ப்ராப்பராக ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு கிளிப் வீடியோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளே பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ட்ரால் ஃபேஸ் ஆட் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலே தெரியுது பார்த்தீங்களா ஃப்ரீஸ்ன்ற ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஒரு இமேஜாக ஃப்ரீஸ் ஆகி ஒரு 3 செகண்ட் கிடைக்கும் நமக்கு. இதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரீஸ் ஆப்ஷன் கொடுத்த இடம் மட்டும் கரெக்டாக நமக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இமேஜாக நின்றுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரீஸான ஸ்டார்டிங் பிளேஸை கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே தெரியுது பார்த்தீங்களா ஸ்டிக்கர், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே தெரியுது பார்த்தீங்களா கிஃப்ட்ன்ற ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் ட்ரால் ஃபேஸ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரால் ஃபேஸு இமேஜ் நமக்கு அதில் கிடைக்கும். ஸோ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக செகண்ட் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபேஸை மிரர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா கீழே தெரியுது பார்த்தீங்களா மிரர் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டாக மிரர் ஆயிடுச்சு. கரெக்டாக ஃபேஸுக்கு அகைன்ஸ்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டிக்குன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபேஸில் அந்த ட்ரால் ஃபேஸ் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் கொடுத்தா தான் நமக்கு பேக்ரவுண்டில் சூப்பராக செட் ஆகும். அதுக்கு எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோப்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, மேலே வைப்ரேட் இருக்கும், அதுக்கு கீழே ஸ்ட்ரோப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ வேல்யூவை கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அந்த டைமுக்கு அகைன்ஸ்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரால் ஃபேஸ் சூப்பர் அவுட்புட் நமக்கு கிடச்சிச்சு. வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே தெரியுது பார்த்தீங்களா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், அதை கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நம்ம கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் தான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.